Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.14 solve 8x congruent 1 mod 11 இந்த x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x வந்து இந்த சைடே வச்சுட்டு இந்த எல்லா வேல்யூ இங்கே கொண்டு வர மாதிரி பண்ணுறோம். ஸோ 1 இந்த சைட் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் 8x minus 1 congruent 0 mod 11 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஈக்குவல் டுவா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ என்னன்னு நம்ம போடுறோம். ஸோ 8x minus 1 is equal to இந்த 11n அப்படின்னு எழுதுறோம். எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த எல்லாமே இங்கிட்டு கொண்டு வரும் ஒவ்வொரு டேர்மா. ஸோ ஃபர்ஸ்ட் -1 இங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா +1 ஆயிடுது. ஸோ 8x is equal to 11n plus 1. அடுத்து 8 வந்து மல்டிபிள் ஆயிருக்கு, இங்க வந்து டிவிஷன்ல ஆயிரும். இங்க ஈக்குவல் டு தாண்டி வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ x is equal to 11n plus 1 by 8 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த n-க்கு வந்து எந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா டிவிசிபிள் பை 8 இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11 plus 1 12 by 8 அப்படின்னா நாட் டிவிசிபிள். அது மாதிரி அடுத்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 22 plus 1 வந்து 23 by 8 வந்து நாட் டிவிசிபிள். அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். 4 வரை எதுவுமே டிவிசிபிள் ஆகல. அடுத்து 5 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. x-க்கு 11 into 5 plus 1 by 8. ஸோ 55 plus 1 56 by 8 7 டைம்ஸ் போயிடும். ஸோ வந்து n வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 கிடைச்சிருக்கு. அடுத்து கமா அடுத்து 13 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. 11 into 13 plus 1 by 8 13 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஆன்சர் 18 கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் வேல்யூ வந்து n-க்கு 13 வருது. இப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைச்சிருக்கு. அது மாதிரி அடுத்தடுத்த வேல்யூ நம்ம 8 டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி பார்த்து எழுதிக்கலாம். நம்ம நார்மலா டேபிள்ஸ்லேயே அப்படி தானே எழுதுவோம். 8 பிளஸ் பண்ணி எழுதுவோம். அது மாதிரி இங்க எழுதிக்கும். 5 8 13 இதோட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. அடுத்து 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 29 எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து டிவிசிபிள் பை 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆன்சர் பாருங்க. இந்த ரெண்டு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு 11 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 11 டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இந்த சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஆஃப் x is equal to 7 18 அடுத்து 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 29 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.